அனைவருக்கும் வணக்கம். விஜயதரங்கிணி அத்தியாயங்கள் 40 மற்றும் 41. அத்தியாயம் 40. பாவை இட்ட திலகமும் படைகளின் புறப்பாடும். பல வகையான மணிகளும் மேலும் கீழும் பதிக்கப்பட்டிருப்பதால், பல வகையான ஒளி வீசுவதால், பார்க்கடல் முதலான பல நிற கடல்கள் காற்றினால் ஒன்று கலந்து விட்டனவோ என கண்டோர் அதிசயிக்கும்படியான அற்புதமான அகழி நிறையுடைய லங்காபுரியில் காலை கதிரவன் தன் பொன்னிற கதிர்களை வீசி மனிதர்களுக்கு மட்டும்தான் அழகு காட்சியை அள்ளி பருகும் ஆற்றல் உண்டு என எண்ண வேண்டாம். அந்த ஆற்றல் எனக்கும் கூட உண்டு என பறைசாற்றிக் கொண்டிருந்தான். நிஜந்த சேனன் மாளிகையின் மேன்மாடத்தில் நின்றபடி அனுராதாபுரத்தின் அழகு தோற்றத்தில் மனதை பறிகொடுத்தவனாக நின்று கொண்டிருந்த தீரன் சென்னி தனக்கு பின்னால் வந்து நின்ற வண்ணம் தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த விஜயதரங்கிணியை கவனிக்கவே இல்லை. மெதுவாக அவன் அருகில் நெருங்கிய விஜயதரங்கிணி தன்னுடைய தளிர் விரல்களால் தீரன் சென்னியின் முதுகு பகுதியை தீண்டவே சட்டென திரும்பினான் சென்னி. அப்படி அவன் சட்டென திரும்பியதால் இருவரின் உடல்களும் ஒரு கணம் மோதி பிரிந்தன. ஒரே ஒரு கணம்தான் என்றாலும் அந்த எழில் கோலங்களின் மோதல் ஏற்படுத்திய இன்ப கிளர்ச்சியால் உள்ளம் தடுமாறிய தீரன் சென்னி, விஜயதரங்கிணி, இது நியாயமன்று என்ற வார்த்தைகளை வேகத்துடன் உச்சரித்தான். அவனுடைய உணர்வுகளுக்கும் ஒரு படி அதிகமாகவே அந்த மோதலினால் இன்ப ஊற்றில் ஊஞ்சலாடி கொண்டிருந்த விஜயதரங்கிணியின் உதடுகள் எது நியாயமன்று என நெளிந்தன. இப்படி பின்னால் வந்து என் மேல், உங்கள் மேல், என் மேல் மோதி உணர்வுகளை சிதறச் செய்வது நியாயமன்று என சிரித்தான் தீரன் சென்னி. உணர்வுகள் உங்களுக்கு மட்டும் சொந்தமன்று என்றால் பதிலுக்கு சிரித்துக் கொண்டே விஜயதரங்கிணி. எனக்கு நீ சொல்வதன் அர்த்தம் புரியவில்லையே. அவன் புரிந்தும் புரியாதது போல கேட்பதை அவள் புரிந்து கொண்டாள். அப்படி புரிந்ததால், எனக்கும் உங்கள் நிலைதான் என கூறினேன் என்றாள் அவள். அப்போது மேன்மாடத்திற்குள் நுழைந்தான் நிஜந்த சேனன். ஒரு கணம் அவன் விழிகள் அவ்விருவரின் நிலையையும் ஊடுருவி பிறகு தரையை நோக்கி தாழ்ந்தன. அவன் உள்ளே நுழைந்தவுடன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்ட சென்னி, நிஜந்த சேனரே, ஈழப்படை தளபதியிடமிருந்து என ஏதோ கேட்க ஆரம்பித்த அவனை இடைமறித்து பேசினான் நிஜந்த சேனன். படை தளபதி தேர் அனுப்பியுள்ளார். காவலர் தலைவர் தங்களையும் விஜயதரங்கிணியையும் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்ல வீரர்களுடன் மாளிகையின் வாயிலில் காத்திருக்கிறார். அப்படியா? விரைவிலே நாங்கள் இங்கிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றவன், நீங்கள் துறைமுகத்திற்கு என்று இழுத்தான். நானும் துறைமுகத்திற்கு வருகிறேன் என்ற நிஜந்த சேனன் அவ்விருவரும் அங்கிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்தான். நிஜந்த சேனன் மாளிகையில் இருந்து புறப்பட்டு அவர்கள் துறைமுகத்திற்கு சென்ற போது சோழ நாட்டிற்கு செல்லும் மரக்கலம் ஈழத்திலிருந்து கிளம்புவதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தது. துறைமுகத்திற்கு வந்து தேரில் இருந்து இறங்கிய உடனே நிஜந்த சேனனின் கரங்களை பிரித்துக் கொண்ட தீரன் சென்னி, நிஜந்த சேனரை, விஜயதரங்கிணியுடன் நான் சோழ நாட்டிற்கு திரும்புகிறேன் என்றால் அதற்கு உங்களுடைய உதவியும் உள்ளம் கோணாத உபசரிப்புமே காரணம். நீங்கள் செய்த இந்த பேருதவிக்கு என நன்றி சொல்ல தொடங்கினான். குறுக்கிட்டான் நிஜந்த சேனன். நன்றி சொல்லி என்னை பிரித்து நிறுத்தி விடாதீர்கள். இடையில் ஏற்பட்ட சந்திப்பாக நான் இதை கருதவில்லை. நெகிழ்வில் தளர்ந்தது நிஜந்த சேனனின் குரல். அவன் விஜயதரங்கிணியை பார்த்தான். அவள் கைகள் இரண்டையும் குவித்து வணங்கினாள். விழிகளில் தேங்கி நின்ற கண்ணீர் அவள் வாய் திறந்து நன்றி சொல்லாவிட்டாலும் அவள் உள்ளத்தில் ஊறி கிடந்த நன்றி உணர்ச்சியை உணர்த்தி காட்டியது. விஜயதரங்கிணி பின்தொடர தீரன் சென்னி நடந்து சென்று மரக்கலத்தில் ஏறிக்கொண்டான். மரக்கலத்தில் ஏறியதும் எதேச்சையாக திரும்பி பார்த்தாள் விஜயதரங்கிணி. நிஜந்த சேனன் எதிர்ப்புறமாக திரும்பி நின்று கொண்டிருந்தான். அவன் உடல் குலுங்கிக் கொண்டிருந்தது. அவன் அழுது கொண்டிருக்கிறான் என்பதை மட்டுமே புரிந்து கொண்ட அந்த பூங்கொடியால் அவன் உள்ளத்தில் படர்ந்து கிடந்த பூங்கொடி ஒன்று பட்டுப்போய் சருகாக உதிர்ந்து கொண்டிருந்ததையும் அந்த பூங்கொடி வேறு யாரும் அல்ல தான் தான் என்பதையும் புரிந்து கொள்ள முடியாமலே போய்விட்டது. நிஜந்த சேனன் உள்ளமோ கடல் அலையின் வேகத்தை காட்டிலும் வேகமாக, மிக வேகமாக தாவி தாவி பாய்ந்து தங்கிட வழியின்றி தவியாய் தவித்துக் கொண்டிருந்தது. கடல் அலையாவது கடற்கரையை தொட்டது.
ஆனால் அவனது உள்ள தவிப்போ தொடுவதற்கு தளமின்றி தவித்த தவிப்பு அந்த சமயத்தில் வர்ணிப்பதற்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. மரக்கலம் ஈழத்து கடற்கரையில் இருந்து கிளம்பி வெகு தூரம் சென்ற பிறகே கடல் பக்கமாக திரும்பி பார்த்த ரிஜேந்திரசேனன் நீண்ட பெருமூச்சு ஒன்றை நீலக்கடலில் தூதாக அனுப்பினான். பிறகு தளர்ந்த நடையுடன் தன்னுடைய புரவி வண்டியை நோக்கி நடந்தான். தீரன் சென்னியும் விஜயதரங்கினியும் ஈழத்தில் இருந்து கிளம்பிய அதே சமயத்தில் தஞ்சை அரண்மனையின் அந்தரங்க ஆலோசனை மண்டபத்தில் பராந்தக சோழரும் சோழ இளவல் அரிகுலகேசரியும் உரையாடி கொண்டிருந்தனர். அரிகுலகேசரி, பாண்டிய மன்னர் ராஜசிம்மனுடன் நட்புறவு கொண்டால் தெற்கு பகுதியில் ஒரு வலுவான அரண் நமக்கு அமையும் என கருதினேன். ஆனால் அவரோ நான் வழியை சென்று நட்புறவு கொண்டாடியதை தவறாக புரிந்து கொண்டு விட்டார். வலிமை குறைந்ததால் வலிய வந்து நட்புறவு கொண்டாடுவதாக அவர் கருதிவிட்டார் என்றார் பராந்தக சோழர். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மைதான். பாண்டிய நாட்டு மண்ணில் பகைவர் ஆட்சியா என நினைக்க தொடங்கி இருக்கிறார் பாண்டிய மன்னர். ஈழத்துடன் நட்புறவு கொள்வதால் நீரரண் வலிமையாகும் என கருதுகிறார். அந்த நீரரண் நிலையற்றது என்பதை அவர் உணரவில்லை என்றான் அரிகுலகேசரி. சிந்தையில் ஆழ்ந்தவராக குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார் பராந்தக சோழர். சில கன பொழுதுகள் சிந்தனையிலே கழிந்தன. பிறகு சிந்தனையிலிருந்து விடுபட்ட மன்னர், தீரன் சென்னி இன்றைக்குத்தானே ஈழத்திலிருந்து திரும்புவார் என வினவினார். ஈழப்படை தளபதியினால் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் மட்டுமே படைத்தலைவர் இன்று கிளம்புவது கடினம். ஆனால் எப்படியும் அவர் விரைவிலே தஞ்சைக்கு வந்து விடுவார் என்றான் அரிகுலகேசரி. அப்போது பூரண கவசமணிந்த தோற்றத்துடன் ராஜாதித்தன் அந்த மண்டபத்திற்குள் நுழைந்தான். வா ராஜாதித்தா, இதோ அரிகுலகேசரியும் வந்து சேர்ந்து விட்டான். படைகள் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை வெள்ளங்குமரன் செய்து விட்டான் அல்லவா என்று வினவியபடியே ராஜாதித்தனை வரவேற்றார் பராந்தக சோழர். ராஜாதித்தனும் அரிகுலகேசரியும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டனர். அரிகுலகேசரியின் தோள்களில் கரங்களை பதித்து அணைப்பில் இருந்து அவனை விடுவித்து அவனையே உற்று பார்த்தான் ராஜாதித்தன். என்ன அண்ணா அப்படி பார்க்கிறீர்கள் என கேட்டான் அரிகுலகேசரி. தம்பி, என்னுடைய பணியை விட உன்னுடைய பணி மிக கடுமையானது. சோழ சாம்ராஜ்யத்தின் விஸ்தரிப்பின் உயிர் நாடி நீதான். பஞ்சனை மறந்து பல வருடங்கள் பலவிதமான வேடங்களில் பகை நாட்டிற்குள் பயமின்றி புகுந்து திரிந்து பல்வேறு செய்திகளை அறிந்து உடனுக்குடன் அதை அரசருக்கு உணர்த்தும் உன் பணி மிகவும் மகத்தானது தம்பி. உங்கள் பணியும் கூட சாதாரணமானதன்று. போர்க்களத்தில் போர் வியூகம் அமைத்து பகைவருடன் போரிட்டு பிறந்த மண்ணிற்கு கேடு செய்ய முயலும் கையவரை புறமுதுகு காட்டி ஓடச் செய்யும் பணியல்லவா உங்களுடையது. அவ்விருவரின் அந்த உரையாடலையும் செவிமடுத்த பராந்தக சோழரின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்து விரிந்தது. ராஜாதித்தா, உங்கள் இருவர் பணியுமே ஈடு இணையற்ற பணிதான். மனத்தின்மை வாய்ந்த நீங்கள் இருவருமே எண்ணிய செயலை எளிதில் முடிக்கக்கூடியவர்கள். என் புதல்வர்களின் வினை திட்பம் வெற்றியின் வித்து என்றார் பராந்தகர் உணர்ச்சி மிகுந்த குரலில். அப்போது வெள்ளங்குமரன் அங்கு நுழைந்தான். அரசே வணக்கம். திருமுனைப்பாடியை நோக்கி புறப்படுவதற்கு தீந்தோல் வீரர்கள் துடிப்புடன் காத்திருக்கின்றனர் என்றான் வெள்ளங்குமரன். குறித்த பொழுதில் நம்முடைய படைகள் புறப்படட்டும் என ஆணையிட்டார் சோழ சக்கரவர்த்தி. ராஜாதித்தன் தன்னுடைய தந்தையின் பாதங்களில் பணிந்தான். அவனை தூக்கி நிறுத்திய பராந்தக சோழர், ராஜாதித்தா, பார்ப்புகளும் வண்ணம் போர்க்களத்திலே பகைவர்களை வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டிவிட்டு திரும்புவாயாக என வாழ்த்தினார். பிறகு ராஜாதித்தனும் அரிகுலகேசரியும் அந்த புறம் சென்று அரசமாதேவியிடம் ஆசி பெற்று புறப்பட்டனர். போருக்கு ஆயத்தமாகும் முன்னர் அரிகுலகேசரி நினைவாக ரோஹிணி தேவியையும் வித்தியதாரணியையும் அழைத்து வர ஏற்பாடு செய்துவிட்டே புறப்பட்டான். போர் முரசுகள் முழங்கின. அரண்மனைக்கு முன்னால் 4 வகை படைகளும் அணிவகுத்து நின்றன. அரண்மனையின் முன் மண்டபத்தில் பெண்கள் வரிசையாக ஆரத்தி தட்டுடன் நின்றனர். ராஜாதித்தனும் அரிகுலகேசரியும் அரண்மனைக்குள் இருந்து கம்பீரமாக நடந்து வந்தனர். ஆரத்தி தட்டுடன் நின்ற பெண்கள் ஆரத்தி எடுத்தனர். அவ்விருவருக்கும் பின்னால் கங்க மன்னர் பிருதிவிபதி வந்தார். மூவரும் அரண்மனை வாயிலில் தயாராக நிறுத்தப்பட்டிருந்த புறவிகளை நோக்கி சென்றனர்.
ராஜாதித்தன் தன்னுடைய புரவியை நெருங்கிய சமயத்தில் அரண்மனைக்கு வெளியே ஒரு புறத்தில் கூடியிருந்த மக்கள் பகுதியில் இருந்து ஒரு வயதான மூதாட்டி முண்டியடித்துக் கொண்டு முன்னால் வந்து ராஜாதித்தனை நெருங்க முயற்சித்தாள். அவளது கையில் குங்குமச்சிமிழ் ஒன்று இருந்தது. அந்த மூதாட்டியை ராஜாதித்தனிடம் செல்ல விடாமல் தடை செய்ய முயன்ற காவலர்களை நோக்கி, அந்த மூதாட்டிக்கு வழி விடுங்கள் என கணீரென்ற குரலில் ஆணையிட்ட ராஜாதித்தன் மூதாட்டியின் அருகிலே வந்தான். சற்று குடிந்து தன் நெற்றியை காண்பித்தான். குங்குமத்தை எடுத்து அவன் நெற்றியில் திலகமிட்ட போது அந்த மூதாட்டியின் கைகள் நடுங்கின. விழிகளில் நீர் திரையிட்டது. அவள் திலகமிட்டதும் தனது புறவையில் தாவி ஏறினான் சோழ இளவல் ராஜாதித்தன். ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்ற அந்த மூதாட்டி, பிரபு, உங்களுக்கு வெற்றி திலகமிட்டு அனுப்பும் பேற்றை அன்பினுக்கு நீவளுக்கு அளித்தது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பிரபு. நான் உங்களுக்கு இட்டது பெரு திலகம் அன்று, வெற்றி திலகம், வெற்றி திலகம் என முணுமுணுத்தாள். படைகள் புறப்படட்டும், வெற்றி வேல் என கர்ஜித்தார் சோழ மன்னர். உடனே படைகள் வீறு கொண்டு எழுந்து விரைந்து புறப்பட்டன. தனக்கு திலகமிட்டவள் தன் உள்ளம் கவர்ந்த காதலி மாதங்கி என்பதை உணராமலேயே தஞ்சையிலிருந்து திருமுனைப்பாடி நோக்கி பயணமானான் சோழ இளவல் ராஜாதித்தன். அத்தியாயம் 41. சந்திரசேகரவர்மன் சூழ்ச்சியும் நகைவேர் செள்ளியர் திகைப்பும். கோடிக்கரையில் வந்து இறங்கியவுடன் பரதவர் வாழும் பகுதியில் காணப்பட்ட மீன் வாடையையும் மூதாட்டி தாங்கள் தங்குவதற்காக அளித்திருந்த வசதிகளற்ற கூரை வேந்த குடிசையும் கண்டு முகம் சுளித்த வித்யதாரிணி அடுத்த சில நாட்களுக்குள்ளாக அந்த பரதவர்கள் தங்கள் மீது செலுத்திய அன்பையும் அந்த மூதாட்டியின் ஆழமான பாச உணர்வையும் புரிந்து கொண்டவுடனே பிரம்மி படைந்து போய் வெறுப்பு உணர்ச்சி அறவே நீங்க பெற்றவளாக அவர்களுடன் சேர்ந்து நெருங்கி பழக தொடங்கிவிட்டாள். தான் அங்கு வந்த போது ஏற்பட்ட மனநிலைக்கும் இப்போது இருக்கும் மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை எண்ணி பார்த்தவளாக கோடிக்கரையின் கடலோரத்தில் காணப்பட்ட தோப்பிற்குள் அமைதியாக பள்ளி கொண்டிருந்த பெருமாளுக்கு கட்டப்பட்டிருந்த கோவிலின் வெளிப்பிராகாரத்திலே அமர்ந்திருந்தாள் வித்யதாரிணி. சோழர் படைத்தலைவனை சந்தித்து பழகிய அந்த சில நாட்களுக்குள் தன் மனம் முழுமையாக அவன் பால் அடைக்கலம் புகுந்து விட்டதையும், அப்படி அடைக்கலம் புகுந்து விட்டதால் மொட்ட விழுந்த மலரை போல தன் மனதிலும் காதல் மனம் வீசத் தொடங்கிவிட்டதையும் அவள் நன்றாகவே உணர்ந்திருந்தாள். அவள் தன் மணக்கண் முன்பு ஈழத்து கடற்கரை பகுதியில் இருந்த காளி கோவிலுக்கு முன்னால் தீரன் சென்னியை சந்தித்ததையும், அடுத்தாற்போல அவன் முத்து வணிகனாக தன் மாளிகைக்கு வந்து தன் பிறப்பின் வர்மத்தை உடைத்ததையும், தடைகளையும் மீறி சோழ இளவரசரும் தீரன் சென்னியும் தன்னுடைய மாளிகைக்கு வந்து சென்றதையும், காட்டு பகுதியில் தீரன் சென்னி தன் திட்டத்தை விளக்கியதையும், சோழ இளவரசருடன் தன் அன்னையையும் தன்னையும் படகிலே சோழ நாட்டுக்கு அனுப்பியதையும், தன்னுடன் வந்த பணிப்பெண்ணை நிஜந்த சேனனின் மாளிகையில் பணிப்பெண்ணாக இருக்க செய்வதையும் ஒவ்வொன்றாக நினைவுக்கு கொண்டு வந்து இத்தனை செயல்களையும் அவரால் எப்படி திறமையாக செய்ய முடிந்தது என்று வியந்து அந்த வியப்பிலேயே தன்னை அவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டாள். வித்யதாரிணி, நீ இங்கேதான் இருக்கிறாயா? உன்னை எங்கெல்லாம் தேடுவது என செல்லமாக கடிந்து கொண்டே வந்த தீப சுந்தரி வித்யதாரிணி ஏதோ கனவுலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதை கண்டதும், அப்படி எதை பிடிப்பதற்காக இப்படி கோவில் திண்ணையில் தவம் கிடக்கிறாய் பெண்ணே என சிரித்துக் கொண்டே கேட்டாள். எதையா? யாரை என்று கேளுங்கள், அப்பொழுதுதான் நான் பதில் சொல்வேன் என்றாள் வித்யதாரிணி விளையாட்டு குரலில். சரி, அப்படியே கேட்கிறேன். யாரை பிடிப்பதற்காக கோவில் திண்ணையில் இப்படி தவம் கிடக்கிறாய்? படைத்தலைவரை. சற்றென்று பதில் வந்தது அவளிடமிருந்து. அதை கேட்டு திகைத்தாள் தீபசுந்தரி. படைத்தலைவரா? எந்த படைக்கு தலைவர்? எந்த நாட்டின் படைத்தலைவர்? அவர் பெயர் என்ன? அவர் என்று கேள்வி கணைகளை தொடுத்துக் கொண்டே போன தீபசுந்தரியை இடைமறித்த வித்யதாரிணி, ஆம், படைத்தலைவர்தான், சோழ நாட்டின் படைத்தலைவர். அவர் பெயர் தீரன் சென்னி என்றால் மெதுவான குரலில். சென்னியை நீ விரும்புகிறாயா? அவரை உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும் என ஆச்சரியத்துடன் கேட்டாள் தீபசுந்தரி. நடந்தவை அனைத்தையும் விவரித்தாள் வித்யதாரிணி. அவள் சொல்லி முடிக்கும் வரையில் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த தீபசுந்தரி அவள் சொல்லி முடித்தவுடனே, சென்னி பேரரையர் சோழ நாட்டிற்கு வந்தவுடன் அவசியம் என்னை வந்து சந்திப்பார்.
அப்போது உன்னுடைய மனநிலையை அவரிடம் எடுத்து சொல்கிறேன். கண்டிப்பாக உன் விருப்பம் நிறைவேறும், நீ கவலைப்படாதே என்றாள் உறுதியான குரலில். அவர் என்னை விரும்புகிறாரா இல்லையா என்பதையெல்லாம் ஆராய்ந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளும் மன உறுதிப்பாடு என்னிடம் இல்லை. போர் பயிற்சி பெற்றுள்ள என்னால் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் பயிற்சியில் தேர்ச்சி பெற முடியவில்லை என்றாள் வித்யதாரிணி எங்கோ பார்த்தபடி. வித்யதாரிணி, உடலை வளைப்பது எளிது, ஆனால் உள்ளத்தை வளைப்பது அரிது என்ற தீபசுந்தரி. சரி, வா போகலாம். உன் அன்னையும் உன்னையும் தஞ்சைக்கு அழைத்துச் செல்ல அரண்மனையிலிருந்து தேர் வந்துள்ளது. இளவரசர் தான் அனுப்பியுள்ளார் என சொல்லிக் கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள். அவளை பின்தொடர்ந்தாள் வித்யதாரிணி. ரோஹிணி தேவியும் வித்யதாரிணியும் கோடிக்கரையில் பரதவர் வாழும் பகுதியில் இருந்து புறப்பட்ட போது பரதவர் தலைவியும் பரதவர்களும் கூடி நின்று பிரியா விடை கொடுத்து அனுப்பினர். அவர்களுடைய அந்த அன்பிலே ரோஹிணி தேவியும் வித்யதாரிணியும் உள்ளம் நெகிழ்ந்தனர். அவர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்ட அரண்மனை காவலர்கள் இருவர் அன்று பகல் பொழுது முழுவதும் பயணம் செய்த பிறகு இருள் தொடங்கியதும் வழியில் ஒரு தங்கும் விடுதியில் அவர்கள் இருவரும் தங்குவதற்காக ஏற்பாடு செய்தனர். ரோஹிணி தேவியும் வித்யதாரிணியும் வந்து தங்கிய அதே விடுதியில் இருந்த மற்றொரு அறையில் சந்திரசேகரவர்மன் தன்னுடன் வந்திருந்த பணியாட்களிடம் நகைவேற் செழியரை பற்றியும் விஜயதரங்கினியை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தான். நகைவேற் செழியரை நயவஞ்சகமாக தஞ்சைக்கு அழைத்து வந்து என் நண்பனின் வீட்டில் சிறை வைத்து விட்டேன். இனி அவன் என் பிடியிலிருந்து மீண்டும் மதுரைக்கு செல்லவே முடியாது. ஆனால் விஜயதரங்கினியை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. அவள் மட்டும் கிடைத்துவிட்டால் அவளை கொன்று விடுவதாக பயமுறுத்தி நகைவேற் செழியரிடம் பெரும் தொகையை பெற்றுவிடலாம் என்றான் சந்திரசேகரவர்மன். அப்படியானால் கோவிலில் அவளை என்று இழுத்தான் பணியாட்களில் ஒருவன். ஆம், ஒரே கல்லில் இரண்டு மாங்கனி என சிரித்தான் சந்திரசேகரவர்மன். எனக்கு புரியவில்லை ஐயா என்றான் பணியாள். உங்களுக்கு எதுவுமே புரியாது என்று தலையில் அடித்துக் கொண்ட சந்திரசேகரவர்மன், முதலில் நகைவேற் செழியரிடம் பெரும் தொகையை பெறுவேன். ஆனால் அவன் கதையை முடித்துவிட்டு அடுத்தாற்போல அவளை நம் வாணிக பொருளாக்கி பொற்காசுகளை பெறுவேன். இப்போது புரிகிறதா? புரிகிறது ஐயா, நன்றாக புரிகிறது. அருமையான திட்டம். ஆனால் அந்த பெண்ணை நாமும் பல ஊர்களில் அழிந்து தேடிவிட்டோம். அவள் சோழ நாட்டில் இருப்பாளா என்பதே சந்தேகமாக இருக்கிறது என்றான் ஒருவன். பணியாட்களுடன் பேசிக்கொண்டே அறையிலிருந்து வெளியே வந்த சந்திரசேகரவர்மன் மற்றொரு அறையிலிருந்து எதேச்சையாக வெளியே வந்த வித்யதாரிணியை பார்த்ததும் வியப்படைந்து போய் நின்றான். அவனுக்கு பின்னால் வந்த பணியாட்களில் ஒருவன், பிரபு, அதோ அந்த பெண்தான் என்று ஏதோ சொல்லத் தொடங்கினான். என்று வாயில் விரலை வைத்து எதுவும் பேச வேண்டாம் என எச்சரித்தான் சந்திரசேகரவர்மன். விடுதியின் வாயிலை நோக்கி சென்ற வித்யதாரிணி தேரோட்டியிடமும் அரண்மனை காவலர்களிடமும், நாங்கள் இருவரும் அறையில்தான் படுத்துக் கொள்ளப் போகிறோம். விடுவதற்குள் நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும், அப்படித்தானே என கேட்டாள். ஆம் அம்மணி, அப்போதுதான் விரைவாக போய் சேர முடியும் என்றான் காவலர்களில் ஒருவன். சரி, நாங்கள் விடுவதற்குள் கிளம்ப தயாராகி விடுகிறோம் என அவர்களிடம் கூறிவிட்டு அறைக்கு திரும்பினாள் வித்யதாரிணி. அவள் தன்னை பார்த்து விட்டால் ஆபத்து என்று எண்ணிய சந்திரசேகரவர்மன் சட்டென தனது அறைக்குள் நுழைந்து மறைந்தான். வித்யதாரிணியை அவன் விஜயதரங்கினி என கருதியதால் அந்த அச்சம் அவன் மனதில் எழுவதற்கு அந்த எண்ணமே ஏதுவாக அமைந்தது. அப்பொழுது தான் பார்த்தது விஜயதரங்கினி அல்லல் வித்யதாரிணி என்பதை அவன் உணரவில்லை. தனது அறைக்குள் நுழைந்தவன் பணியாட்களிடம் மெதுவான குரலில், தாயும் மகளும் எப்படியோ சேர்ந்திருக்கிறார்கள், இருவரையும் சேர்த்து விற்றுவிட வேண்டியதுதான் என்றான். இவனுக்கு இரக்கம் என்பது சிறிது கூட கிடையாது போல் இருக்கிறதே என்ற எண்ணத்துடன் இரவு பொழுது மெதுவாக நகரத் தொடங்கியிருந்தது. இன்று இரவே காரியத்தை முடித்துவிட வேண்டியதுதானே என கேட்டான் பணியாட்களில் ஒருவன். ஆம், இன்று இரவுக்குள் இவர்கள் இருவரையும் மயக்கத்தில் ஆழ்த்தி நம் வண்டியில் ஏற்றிக்கொண்டு சென்றுவிட வேண்டும் என்றான் சந்திரசேகரவர்மன். விடுதியின் வாயிலில் அரண்மனை வீரர்கள் படுத்திருப்பார்கள். நாம் இவர்களை தூக்கிக் கொண்டு செல்வதை பார்த்தால் நம் கதி அதோ கதிதான் என்றான் ஒருவன். நான் அந்த அளவுக்கு முட்டாள் அல்ல.
விடுதியின் பின்புறம் நம் வண்டி நிற்பது இப்போது நம்முடைய திட்டத்துக்கு வசதியாக இருக்கிறது. 2ஆம் ஜாமம் தொடங்கியதும் நாம் அவர்கள் அறைக்குள் நுழைவோம் என்றான் சந்திரசேகரவர்மன். அதன் பிறகு அங்கு அமைதியே நிலவியது. இவனை போன்ற அயோக்கியர்கள்தான் எனக்கு இழுக்கை தேடி தருகிறார்கள். எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்க வேண்டிய கட்டாயத்தை அல்லவா இந்த இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்ற பெருமூச்சுடன் இரவு பொழுது 2ஆம் ஜாமத்தை எட்டியது. உனை போல அடிமேல் அடி வைத்து ரோஹிணி தேவியும் வித்யதாரணியும் படுத்திருந்த அறைக்குள் சந்திரசேகரவர்மனும் அவனுடைய பணியாட்களும் நுழைந்தனர். பகல் முழுவதும் பயணம் செய்த களைப்பில் ரோஹிணி தேவியும் வித்யதாரணியும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். இரவையே பகலாக கொண்டு ஈழத்தின் காடுகளில் சுற்றி திரிந்த காட்டு ராணி ரோஹிணி தேவி கூட அந்த சமயத்தில் நித்ரா தேவியின் பிடிக்குள் பூரணமாக ஆட்பட்டு கிடந்ததால் சந்திரசேகரவர்மனும் அவனுடைய பணியாட்களும் அறைக்குள் நுழைந்ததையோ, தங்கள் அருகில் வந்து தங்களுடைய மூக்கின் அருகில் ஏதோ ஒரு வகையான மூலிகையை காண்பித்து அதன் மனத்தை நுகரச் செய்ததையோ அவ்விருவராலும் தடை செய்ய இயலாமல் போய்விட்டது. தங்களுடைய பணியை தந்திரமாக கச்சிதமாக முடித்துக் கொண்ட சந்திரசேகரவர்மனும் பணியாட்களும் இணைவிழந்து விட்ட அவ்விருவரையும் தூக்கிக் கொண்டு சற்றும் அரவம் செய்யாமல் சென்று விடுதியின் பின்பக்கத்தில் தயாராக புறவிகள் பூட்டப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்த புறவி வண்டியில் படுக்க வைத்தனர். புறவியை கையால் பிடித்துக் கொண்டு வண்டியை சிறிது தூரம் மெதுவாக நகரச் செய்தே அதன் பிறகே அனைவரும் வண்டியில் ஏறிக்கொண்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றதால் விடுதியின் வாயிலில் படுத்திருந்த அரண்மனை காவலர்களால் அங்கு நடந்ததை அறிந்து கொள்ள இயலாமல் போய்விட்டது. தஞ்சைக்கு போய் சேரும் வரையில் ரோஹிணி தேவியையும் வித்யதாரணியையும் மயக்க நிலையிலேயே இருக்கும்படி செய்துவிட்ட சந்திரசேகரவர்மன் தஞ்சை மாநகரில் தன்னுடைய மிக நெருங்கிய நண்பரின் மாளிகைக்கு போய் சேர்ந்த போது அந்த மாளிகையின் உள்ளறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நகைவேற் செழியர் அவனை கண்டதும் கோபத்துடன் பற்களை மோத விட்டபடியே அவனை நோக்கி சீறினார். சந்திரசேகரவர்மா, அக்கிரமக்காரர்களுக்கு அழிவுதான் நிச்சயமே தவிர ஆக்கம் நிச்சயமல்ல. விஜயதரங்கினியை என்ன செய்தாய்? சொல். அவருடைய சீற்றத்தை கண்டு பலமாக சிரித்தான் சந்திரசேகரவர்மன். பிறகு சிரிப்பை நிறுத்திவிட்டு கொடூரமான குரலில், இதோ உன் மகள் விஜயதரங்கினியையும் கொண்டு வந்து விட்டேன், நன்றாக பார்த்துக்கொள். நாளைக்கு அவள் இங்கே இருக்க மாட்டாள் என்று கூறினான். நினைவிழந்து கிடந்த ரோஹிணி தேவியையும் வித்யதாரணியையும் நகைவேற் செழியரை அடைத்து வைத்திருந்த அறை கதவை திறந்து உள்ளே கொண்டு வந்து தரையில் படுக்க வைத்தனர். பல வருடங்களுக்கு பிறகு தன் மனைவியை விரும்பத்தகாத அந்த சூழ்நிலையில் சந்தித்த நகைவேற் செழியர் திகைப்பின் விளிம்பை தொட்டவராக மெய் சிலிர்க்க, உதடுகள் துடிக்க, உள்ளம் உணர்வலைகளின் கொந்தளிப்பில் சிக்குண்டு தவிக்க செயலற்று அப்படியே நின்றுவிட்டார். பிறகு மெதுவாக நடந்து சென்று ரோஹிணி தேவியின் அருகிலே மண்டியிட்டு அமர்ந்தார். ரோஹிணி, ரோஹிணி என கரகரத்த குரலில் அழைத்தார். கண்களை மெல்ல திறந்தாள் ரோஹிணி தேவி. அவளது கண்கள் பணித்தன. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.